பிரதமர் மோடி அவர்கள் டெல்லியில ஒரு ஆலயத்துக்கு கிறிஸ்தவ ஆலயத்துக்கு போனார். எதுக்கு போனாரு? கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்ல போனாரே தவிர இவங்கள மாதிரி பிச்சைக்கார மாதிரி கிறிஸ்தவ ஆன்மீக தலைவர் பின்னாடி வரீங்களே, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமா சொர்ணம் இருக்கான்னு நான் கேட்கிறேன். இவங்களுக்கு நீங்க இந்த கிறிஸ்தவர்லாம் வாக்கு கொடுத்தவன எட்டி உதைக்க போறான் அந்த திமுக காரன் கிறிஸ்தவர்கள். அப்பதான் தெரிய போகுது ஜனநாயக கடமை. நாம இந்த நாட்டின் சுதந்திரவாளிகள், கட்டாயம் வாக்களிக்கணும் அப்படின்னு நான் சொல்லலாமே தவிர திமுகவுக்கு தான் வாக்களிக்கணும் அப்படின்னு ஆலயத்தில் சொல்வது, கோயில்ல சொல்வது மிக குற்றமாக அது கருதப்படும். ஆங்கிலேயர் கொடுத்த இடத்தை இவர்கள் அபகரித்து கொண்டு அதை விற்று தின்னும் செயலாளர் யாருன்னா பெர்னாண்டஸ் இருக்கிறார். அவர் ஒரு அட்வொகேட் வேற, அவர் மேல ஒரு கொலை கேஸ் வேற இருக்குது. ஆன்மீக தலைவர் என்று சொல்லிக் கொண்டு ஒரு பேராயர் கிடையாது, செயலாளர் தான். எந்த நேரமும் அந்த பேராயர்லாம் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா தூக்கி வெளியே போட்டுடலாம். ஆனா எவனுக்கும் தைரியம் இல்லை, எந்த பேராயருக்கும் தைரியம் இல்லை. ஏன்னா எல்லாம் திருட்டு பசங்களா இருக்கிறாங்க சிஎஸ்ஐ. இந்த சிஎஸ்ஐ மக்களுக்கு ஏன் தான் கொடுத்த காசை விட கூறாரதை விட நீ கொடுக்காமே சுரண்டினார் நிறைய காசு. அதுதான் திரு அண்ணாமலை சொல்லியிருக்கணும். சுரண்டி எடுத்தவர் பணத்தை சேகர் பாபு. சரி, எடுத்து அவர் பாக்கெட்ல வச்சுக்கிட்டாருன்னா இல்ல, குடும்பத்துக்கு போயிடுச்சு. திமுக பிஜேபிக்கு தாங்க ஆதரவு. அத நான் தைரியமா நான் சொல்ல முடியும். மக்களை ஏமாற்றுவதற்காக திமுக என்ன பண்றாங்கன்னா அவங்க பிஜேபி மோசம் மோசம் சொல்றாங்களே தவிர உண்மையிலே திமுக பிஜேபிக்கு ஆதரவு தான். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஆர்ச் பிஷப் ஃபாதர் சாமுவேல் குணசேகரன் அவர்கள். ஃபாதர் வணக்கம். வணக்கம். வணக்கம் ஃபாதர், அண்மையில் பார்த்தோம்னா அமைச்சர் சேகர் பாபு, மா சுப்பிரமணியம் உள்ளிட்ட சென்னையில் போட்டியிடக்கூடிய இந்த திமுக வேட்பாளர்கள் போயிட்டு கிறிஸ்துவ குருமார்களை போயிட்டு சந்திச்சிருக்காங்க, ஆதரவு கேட்டிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? அனைத்து ஆதரவும் திமுகவுக்கு சென்று விடுமா? அதாவது உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க சேகர் பாபு மட்டும்தான் போய் ஆதரவு கேட்டாருன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அதை விட கேவலமான காரியங்கள்லாம் நடக்குது. அதாவது சேகர் பாபுன்றவர் வேட்பாளர், அதனால போறாரு, கிறிஸ்தவ தலைவர்களை போய் பார்க்கறாரு, ஆதரவு கேட்கறாருன்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். அது எல்லாருமே போலாம். அது சேகர் பாபு எந்த கட்சி சார்ந்தவர்களா இருந்தாலும் தாராளமாக வாக்கு சேகரிப்பதற்காக, ஆதரவு கேட்பதற்காக கிறிஸ்தவ தலைவர்களை போய் பார்க்கலாம். அதனால் ஒரு குறையும் இல்லை, நான் அதை குறை சொல்லவே மாட்டேன். அதை விட கேவலமான ஒரு காரியம் என்னன்னா, தென்னிந்திய திருச்சபை சிஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க, அதோடைய சினாடு செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க. அதாவது தென்னிந்தியாவில் உள்ள அனைத்து தென்னிந்திய திருச்சபைகளுக்கும் செயலாளரா ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய பதவி காலம் டிசம்பர் மாதமே முடிஞ்சிடுச்சு. ஆனா ஜனவரி மாசம் தேர்தல் வச்சு புது ஆட்கள் வரணும். பாருங்க இப்போ இந்த தேர்தல் எவ்வளவு அழகா நடக்குது. அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை குற்றம் நம்ம சொன்னாலும் சரி, அவர் சரியில்லை, ஆட்சி சரியில்லைன்னு சொன்னாலும் அவருடைய பதவி கரெக்டா 5 வருடம் முடினா கரெக்டா முடிச்சுட்டு அடுத்தது தேர்தல் வைக்கிறாங்க. ஆனா சிஎஸ்ஐல தேர்தல் ஜனவரி மாசம் வைக்கணும், வைக்கல. அதுக்கு பதிலா அவர் என்ன பண்றாரு, கிறிஸ்தவ நல அமைப்புன்னு ஒண்ணு வைக்கிறார். நீங்க கூட பார்த்திருப்பீங்க, நிறைய காணொலியில் நீங்க பார்த்திருக்கலாம். கிறிஸ்தவ நல அமைப்புன்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு அவரே தன்னை தலைவர்னு சொல்லிக்கிறாரு. அடுத்தது தென்னிந்திய திருச்சபையில அவர் பதவி முடிஞ்சு போச்சு, ஆனாலும் பதவி விட்டு விலகாம தொடர்ந்து நான் தான் செயலாளராக இருப்பேன்னு சொல்றாரு. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, சிறுபான்மையின் பொருளாதார நலப்பிரிவுன்னு ஒண்ணு இருக்கு, சிறுபான்மையின். அதுல இவர் தலைவராகவோ செயலாளராக வேற இருக்கிறார். என்ன இவரு என்ன பண்றாருன்னா, இப்போ நடந்த காரியத்தை நான் சொல்றேன். கன்னியாகுமரிக்கு போனாரு, அங்க ஸ்டாலின் அங்க போனா அங்க உள்ள பேராயர்கள், தென்னிந்திய திருச்சபையில் சிஎஸ்ஐல உள்ள ஆயர்மார்கள், பாஸ்டர்ஸ், இவங்க எல்லாரையும் ஒன்று கூட்டி ஸ்டாலினோட கூட சேர்ந்து போட்டோ எடுக்கிறார். என்னன்னா, நான் உங்களுக்கு ஆதரவு தரேன். புரியுதா? அப்புறம் என்ன பண்ற, ஈரோடு போறார். ஈரோடு உள்ள போதகர், சிஎஸ்ஐ போதகர் எல்லாரையும் ஒன்றாக இணைச்சு என்ன பண்றாரு, நான் உங்களுக்கு ஆதரவு தரேன், ஸ்டாலின் பக்கத்தில் நிக்க வச்சுக்கிட்டு ஆதரவு தரேன்றாரு. சென்னையில இதே மாதிரி பண்றாரு, சேலத்துக்கு போய் இந்த மாதிரி பண்றாரு. இப்படி இவராவே ஒரு ஆன்மீக தலைவர் என்று சொல்லிக் கொண்டு, அவர் பேராயர் கிடையாது, செயலாளர் தான். எந்த நேரமும் அந்த பேராயர்லாம் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா தூக்கி வெளியே போட்டுடலாம். ஆனா எவனுக்கும் தைரியம் இல்லை, எந்த பேராயருக்கும் தைரியம் இல்லை. ஏன்னா எல்லாம் திருட்டு பசங்களா இருக்கிறாங்க சிஎஸ்ஐல. சரிங்களா? நீங்க தைரியமா நீங்க இதை போடுங்க, எனக்கு ஒண்ணும் பயம் கிடையாது. சிஎஸ்ஐல இருக்கிற இந்த ஆட்கள் எல்லாம் பக்காவா திருடர்கள். ஆங்கிலேயர் கொடுத்த இடத்தை இவர்கள் அபகரித்து கொண்டு அதை விற்று தின்னும் செயலாளர் யாருன்னா பெர்னாண்டஸ் இருக்கிறார். அவர் ஒரு அட்வொகேட் வேற, அவர் மேல ஒரு கொலை கேஸ் வேற இருக்கு. சரிங்களா? இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு என்ன பண்றாங்க, திமுக பின்னாடி போனா தங்களுக்கு ஆதரவு கிடைக்கும், அதனால அவங்க தங்களுடைய கொலை, அப்புறம் நில அபகரிப்பு, இப்படிப்பட்ட வழக்குகளில் இருந்து தாங்கள் தப்பிக்கலாம் என்கின்ற ஒரு எண்ணம். ஒருவேளை பிஜேபி வந்து விட்டால் இவர்கள் மேல்
எங்கு வழக்கு தொடரப்பட்டு இவங்க எல்லாம் ஜெயிலுக்கு போயிடுவாங்க பயந்துகிட்டு என்ன பண்றாங்க, திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க இந்த சிஎஸ்ஐ உடைய பேராயர்கள் மற்றும் அதில் உள்ள நிர்வாகிகள். இதான் காரணமே தவிர அவர்கள் ஒன்னும் இது பிஜேபிக்கு இவங்க விளக்கல்ல. பிஜேபி ஒரு வேளை உங்க மேலாம் வழக்கு போட மாட்டோம், இல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திரு எடப்பாடி அவர்களை பார்த்து உங்க மேல வழக்கெல்லாம் போட மாட்டோம் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா மொத்த வாக்கு இங்க இந்த சைடு தான் வரும். இதுக்காக தான் பயந்துகிட்டு அவங்க பின்னாடி போறாங்க. அதனால சேகர் பாபு போய் ஆதரவு கேட்கணும் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. இந்த சிஎஸ்ஐ மக்களுக்கு ஏன் தான் அறிவு இல்லைன்னு எனக்கு தெரியல. அதாவது சிஎஸ்ஐ திருச்சபைக்கு போனாதான் திருமணம் ஆகும் பயப்படுறாங்க, சிஎஸ்ஐ திருச்சபைக்கு போனாதான் கல்லறை கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. ஒரு கல்லறையும் சிஎஸ்ஐ திருச்சபை இது கிடையாது. அதாவது இந்தியா சுதந்திரத்துக்கு பிற்பாடு ஒருவேளை சில இடங்கள் வாங்கி அவங்க வைத்திருக்கலாம், அதுக்காக செத்த பிற்பாடு உனக்கு என்ன நடக்க போது நமக்கே தெரியாது. இதுக்கு பயந்துகிட்டு அவன் பின்னாடி போய்கிட்டு அவனுக்கு காணிக்கையை கொடுத்துக்கிட்டு எவ்வளவோ திருச்சபைகள் இருக்கு, எத்தனையோ போதகர்கள் திருச்சபை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது ஆண்டவராகிய இயேசுவை வழிபடுவதற்காக சிஎஸ்ஐக்கு போனாதான் நீ வழிபட முடியும்னு சொன்னா உன்ன மாதிரி ஒரு முட்டாள் பைத்தியக்காரன் எவனுமே இல்லை. ஆண்டவர் எங்கும் இருக்கின்றார், எனக்குள்ளே இருக்கின்றார். இன்னைக்கு இவ்வளவு தைரியமா நான் பேசுறேன்னா எனக்குள்ளே இயேசுவானவர் இருக்கின்றார், பரிசுத்த ஆவியாக அவர் இருக்கின்றார் என்கின்ற உணர்வு, என்கின்ற தைரியம், வேற ஒண்ணுமே கிடையாது. எவ்வளவு திருச்சபை இருக்கு, சிஎஸ்ஐ பின்னாடி போய்கிட்டு அந்த சிஎஸ்ஐ தலைவர்கள் அரசியல்வாதிகள் விசேஷமாக திமுகவுக்கு ஆதரவு கொடுங்கள்னே சொல்றார். திமுக தான் கிறிஸ்துவர்களுக்கு காவல் அரணாக இருக்கிறது அப்படின்ற போலாம் ஒரு பிம்பம் இருக்கு. ஏங்க பிம்பம் ஏன் வருதுங்க? நீங்க அவங்க பின்னாடி போறதுனால அந்த பிம்பம் அது தைரியமா சொல்ல முடியுமா? இன்னைக்கு ஒரே ஒரு பாஜக தலைவர் ஏதாவது இந்த மாதிரி ஆன்மீக தலைவர் பின்னாடி போறாங்களான்னு கேட்டு பாருங்க, நீங்க பார்க்கவும் முடியாது. இந்த தேர்தல் நேரத்தில் பார்க்க முடியாது. ஒருவேளை கிறிஸ்துமஸ் காலத்துல போயிருப்பாங்க. அருமையான நம்ம பிரதமர் மோடி அவர்கள் டெல்லியில ஒரு ஆலயத்துக்கு கிறிஸ்தவ ஆலயத்துக்கு போனார். எதுக்கு போனாரு? கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்ல போனாரே தவிர இவங்கள மாதிரி பிச்சைக்கார மாதிரி பின்னாடி வரீங்களே, ஆன்மீக கிறிஸ்தவ ஆன்மீக தலைவர் பின்னாடி வரீங்களே, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமா சொர்ணம் இருக்கான்னு நான் கேட்கறேன். சொர்ணம் இருக்கா உங்களுக்கு எல்லாம்? இப்ப கிறிஸ்தவ தலைவர் பின்னாடி ஓடி வரீங்களே, இவங்களுக்கு நீங்க இந்த கிறிஸ்தவர்லாம் வாக்கு கொடுத்தவொடனே எட்டி உதைக்க போறான் அந்த திமுக காரன் கிறிஸ்தவர்கள், அப்பதான் தெரிய போகுது, வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. ஓகேங்க சார். அதே போல இந்த சர்ச்சில் வாக்கு கேட்கிறாங்க, அதுக்கு தண்டனை எல்லாம் ஒரு சட்டத்தை எல்லாம் நீங்க கோட் பண்ணிருந்தீங்க, அதெல்லாம் இருக்குங்களா? அது போல நம்ம ஒரு சபையில போயிட்டு இவங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படின்ற போல சொன்னா அது சட்டப்படி குற்றமா? அது நிச்சயமா சட்டப்படி, அதாவது கிரிமினல் குற்றம் மாதிரி. அது அதாவது கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு திருச்சபையில இப்ப நான் இருக்கேன்னா என் திருச்சபை மக்களை பார்த்து நான் என்ன சொல்லலாம், எல்லாரும் வாக்களிக்கணும், வாக்களிக்காம இருந்துராதீங்க, இது ஜனநாயக கடமை, நாம இந்த நாட்டின் சுதந்திரவாளிகள், ஆகவே கட்டாயம் வாக்களிக்கணும் அப்படின்னு நான் சொல்லலாமே தவிர திமுகவுக்கு தான் வாக்களிக்கணும் அப்படின்னு ஆலயத்துல சொல்வது, கோயில்ல சொல்வது மிக மிக குற்றமாக அது கருதப்படும். எலெக்ஷன் ஆபீசர் நினைச்சா அப்படி உள்ள போதகர்கள், பேராயர்கள், ஆன்மீக தலைவர் மேல தாராளமாக வழக்கு தொடரலாம். இட்ஸ் a கிரிமினல் கேஸ், சரிங்களா? இட்ஸ் a கிரிமினல் ஆக்ட். நீங்க உங்களை நான் வற்புறுத்த கூடாது. மக்கள் ஆலயத்துக்கு ஏன் வராங்கன்னா கடவுளை தேடி வராங்களே தவிர ஒன்னு ஆன்மீக தலைவரை தேடி வரல. அந்த ஆன்மீக தலைவர் அதை புரிஞ்சுக்கணும், மக்களும் அதை புரிஞ்சுக்கணும். அவன் 1000 சொல்லுவான், இந்த ஆன்மீக தலைவர் எவ்வளவு காசு வாங்கணும்னு நமக்கு தெரியாது, அவனுக்கு என்ன காரியம் ஆகணும்னு தெரியாது. அதுக்காக அரசியல் தலைவர் பின்னாடி போய்கிட்டு அவன் சொல்றானே தவிர வேற ஒன்றுக்கும் அவன் சொல்றான். ஃபாதர், இப்போ நேர்த்திக்கு சேகர் பாபுக்கு கமல்ஹாசன் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு துறைமுகம் தொகுதியில. அவர் சொல்றாரு ராஜராஜ சோழனையோட அதிகமாக குடமுழுக்கு செய்தது சேகர் பாபு தான் அப்படின்ற ஒரு புகாரத்தை சூடுறாரு. அதற்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு சினிமாவுடைய வசனத்தை கோட் பண்ணி விமர்சிச்சிருக்காரு. கொடுத்த காசுக்கு மேல அவன் ரொம்ப கூவுறான் அப்படின்ற போல சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? சேகர் பாபுடைய செல்வாக்கு அந்த அளவுக்கு இருக்குங்களா? செல்வாக்கு கிடையாதுங்க. அறநிலையத்துறை அமைச்சர், சரிங்களா? இப்போ எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் டாக்டர் எம்ஜிஆர் காலத்துல அருமையான ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் இருந்தார், சரிங்களா? எங்க வீட்டு பக்கத்துல இருந்தார். அவர் அமைச்சரா
இல்லையான்னு கூட யாருக்கும் தெரியாது. ம்ஹும். அந்த அளவுக்கு மனித நேயம் மிக்கவராக ஓகே. எந்த நேரத்திலும் அவரை சந்திக்க போலாம். ஆ. அடுத்து மனிதர்களோடு கூட உலாவி கொண்டு இருந்தார் அவர். ஆனால் இவர் என்ன பண்றாரு, கோயிலா சுத்தினார். தினமும் குறைஞ்சபட்சம் 2 கோயிலுக்காவது போனார். சரி, கோயில்ல போய் சாமி கும்பிட்டாரானா இல்ல, அந்த கோயில்ல இருந்து எவ்வளவு சுரண்டலாம். அதாவது என்ன பண்றாரு இவரு, கோயிலை வந்து புனரமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல லட்சங்கள் என்ன பண்றாரு அந்த ப்ராஜெக்ட கொண்டு வர்றாரு. இவர் புனரமைச்சுக்கிறார். இவர் மட்டும் இல்ல கோயிலையும் புனரமைக்கிறேன்னு சொல்லிட்டு இவரு மொத்தத்தையும் இவர் கொள்ளையடிச்சிட்டார். அதனால அவர் சொன்னது உண்மைதான். ராஜராஜ சோழனை காட்டிலும் அநேக கோயிலுக்கு போய் சந்திச்சது அருமையான அமைச்சர் சேகர் பாபு தான். இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதனால கொடுத்த காசை விட கூறாரதை விட நீ கொடுக்காமே சுரண்டினார் நிறைய காசை. அதுதான் திரு அண்ணாமலை சொல்லியிருக்கணும். சுரண்டி எடுத்தவர் பணத்தை சேகர் பாபு. சரி, எடுத்து அவர் பாக்கெட்ல வச்சுக்கிட்டாருன்னா இல்ல, குடும்பத்துக்கு போயிடுச்சு, குடும்ப ஆட்சியாளர்கள் அவங்களுக்கு போயிடுச்சு. இதுதான் பிரச்சனை. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா என்டிஏ கூட்டணி தலைவர்களாம் தமிழகத்திற்கு வந்து தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணினே இருக்காங்க. இப்ப பார்த்தோம்னா பியூஷ் கோயல்லாம் தமிழ்நாட்டில் தான் அப்படின்ற போல இருக்காரு. அண்மையில கூட மோடி எல்லாம் வந்திருந்தாரு. நாளைக்கு அமித்ஷா வர இருக்காரு. தொடர்ந்து என்டிஏ தலைவர்கள்லாம் வர இருக்காங்க. ஆனா இந்தியா கூட்டணியிலிருந்து இது ராகுல் காந்தி வரவே மாட்டாரு அப்படின்ற ஒரு பெரிய விமர்சனம் வைக்கப்படுது. நேற்றுக்கு வந்து திமுகவுடைய முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய RS பாரதி பேட்டி அளிக்கும் பொழுது சொல்றாரு, ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு வந்தால் கூட வந்து ஸ்டாலினுடன் ஒன்றாக இணைந்து வந்து 2 பேரும் பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க அப்படின்ற போல ஒரு கருத்தை சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? ஏன் இந்த முரண்பாடு உங்களுக்குள்ள? ஒன்றாக கூட்டணியில் இருக்காங்க. இப்போ நீங்க சொன்ன கருத்தின்படியே நான் வரேன். ராகுல் காந்தி இப்போ தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. பிரச்சாரத்துக்கு வரும்போது மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ள மாட்டாருன்னு திரு RS பாரதி சொல்றாரு. நீங்க கேள்வி கேட்கறீங்க. ஆமா, இதுல இருந்து என்ன விளங்குது உங்களுக்கு? திமுகவே காங்கிரஸ் அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. ஏன் அப்போ கசப்பான அந்த கூட்டணி விலகலாமே? இல்லைங்க, அதாவது மக்கள்கிட்ட வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ பிஜேபியோட கூட்டணி வச்சா என்ன ஆயிடும், மத சார்புள்ள கூட்டணி என்று மக்கள் சிந்திப்பார்கள் சொல்லி பயந்து என்ன பண்றாங்க, இவங்க காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலே பார்த்தா காங்கிரஸை காட்டிலும் திமுக வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காட்டிலும் திமுகவின் தலைவர்கள் தான் பிஜேபியோட இணைந்து இருக்கிறாங்க. திஸ் இஸ் an underground work. இது மக்கள்கிட்ட போய் தைரியமா சொல்வதற்கு யாரும் இல்லை. நான் தைரியமா சொல்றேன். அது இன்னைக்கு திமுகல உள்ள ஆல்மோஸ்ட் 50% தலைவர்கள் அவர்கள் அனைவரும் பிஜேபியோடு கூட வட இந்தியால அவங்க வியாபாரம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரியா? அதனால இவங்களுக்கு யாருடைய ஆதரவு தேவை? பிஜேபியோட ஆதரவு கட்டாயம் தேவை. வேற வழியே கிடையாது. ஏன்னா அப்பதான் அவங்க பிசினஸ் ரன் பண்ண முடியும். இது அண்டர் கிரவுண்ட் ஒர்க். அதனாலதான் காங்கிரஸ் இவங்க வெறுக்கிறாங்க. விளங்குதா? இவங்க காங்கிரஸை வெறுத்துட்டு நான் கூட இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ஸ்ரீபெரும்புதூர் பகுதி வழியா வந்துகிட்டு இருந்தேன். அருமையான காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர் தான் வந்து அங்க நிக்கிறார். நான் அந்த அப்படியே ரோட்ல சிலர்லாம் போனாங்க ஆதரவு கேட்டுக்கிட்டு, வீடு வீடா 4 பேர் தாங்க போறாங்க திமுக இருந்து. அதுல ஒரு காங்கிரஸ் கட்சி கூட கொடி கூட அதுல காணும், காங்கிரஸ் ஆட்களே அங்க காணும். செல்வ பெருந்தையோ ஒரு 4 பேர் போயிட்டு இருக்காங்க வீடு வீடா. நான் பார்த்தேன், அந்த சைடு வரும்போது பார்த்தேன். மாநில தலைவருக்கு அந்த நிலை, மாநில தலைவருக்கு அந்த நிலைமை. அப்புறம் எங்க தேசிய தலைவர் அவங்க வந்து இது பண்ண போறாங்க, மரியாதை கொடுக்க போறாங்க. அதனால திமுக வந்து பிஜேபிக்கு தாங்க ஆதரவு. அதை நான் தைரியமா நான் சொல்ல முடியும். மக்களை ஏமாற்றுவதற்காக என்ன பண்றாங்க இவங்க? திமுக என்ன பண்றாங்கன்னா, அவங்க பிஜேபி மோசம் சொல்றாங்களே தவிர உண்மையிலே திமுக வந்து பிஜேபிக்கு ஆதரவு தான். இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நன்றி ஃபாதர். நேரில் வந்து பல்வேறு தகவலை எங்களுடன் பகிர்ந்து நன்றிங்க. நன்றி.